ஒரு நாள் பாசி கட்டி அந்த பாசியை கொண்டு போய் ரோட்டில் போட்டு விற்றாதான் காசு எங்களுக்கு. நானும் அது பண்ணியிருக்கேன், அந்த வழியை நானும் உணர்ந்திருக்கேன். நரிக்குறவர்கள் பீப்புள்னு வரும்போது வந்துட்டு எங்களுக்கு வந்து பேக்கப்பே கிடையாதுங்க. நம்ம யாரை பார்த்து பயப்படணும்? நான் படிச்சிருக்கேன், எவன் வந்து கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்லுவேன். சட்டமே வந்து பதில் சொல்லுவாங்க, அந்த சட்டத்தை நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். கல்வி எனக்கு கொடுத்துச்சு. அது சிச்சி நரிக்குறவங்க போ நரிக்குறுத்தி அப்படின்னு சொன்ன காலம் போய் இப்போல்லாம் நாங்கள் போனதா வாமா உட்காருமா, எப்படிம்மா இருக்கீங்க, உட்காருமா, வாமா வீட்டில் வாமா, வீட்டிலே கூப்பிட்டு போய் சாப்பிட வைப்பாங்க. அந்த அளவில் முன்னேறி இருக்கிறோம். அதை விட சந்தோஷம் எதுவும் கிடையாதுங்களே. 1990 இந்த நிறுவனம் ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ 100 குழந்தைங்க. இது வரைக்கும் 30 வருஷம் ஆகிப்போச்சு, 33 வருஷம் ஆயிடுச்சு. 30 வருஷத்தில் எப்படி ஒரு 3000 குழந்தைங்கள் மேலே தான் படிச்சுட்டு போயிருக்கோம். பொதுவாக எங்கள் சமுதாயத்தை வந்து தமிழ்நாட்டில் நரிக்குறவர்னு கூப்பிடுவாங்க. மக்கள் வந்து நாடோடியாக போகிறவங்க. ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் போகும்போது குழந்தைங்களையும் கூட கூப்பிட்டு போயிடுவாங்க. ஒரு இடத்துல இருந்தால் தான் கல்வி வந்து கிடைக்கும். ஸ்கூல் பக்கத்தில் ஸ்கூல் இருந்தால் தான் ரெகுலராக போய் ஸ்கூலில் படிக்க முடியும். அப்போது இந்த படிப்புக்கு வந்து தடை எது அப்படின்னா இவங்களுடைய மூவிங் தான் அப்படின்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டோம். பெரியவங்க போகட்டும், குழந்தைங்கள வந்து நம்ம தத்தெடுத்துக்கிட்டு நம்ம படிக்க வைக்கலாம். ஏன்னா இந்த 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 நிறுவனம் ஆரம்பித்தது வந்து கல்விக்காக மட்டும்தான். அப்போ அது 3 நேரம் சாப்பாடு அவங்களுக்கு தங்குற வசதி செஞ்சு கொடுத்தாதான் இந்த வேலை வந்து முழுமையடைன்னு நம்பணும். முரளியுடைய அப்பா அம்மா வந்து அவங்களும் நாடோடியாக தான் சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்களுமே வியாபாரத்துக்காக வெளியே தான் போயிட்டுருப்பாங்க. அப்போ பஸ் ஸ்டாண்டுங்களில் அந்த மாதிரி தான் அவங்கள ஃபஸ்ட்டு பார்த்தோம். அப்போ இந்த ஒரு குழந்தைய வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அப்போ நாங்கள் போய் சொன்னோம், நீங்கள் வந்து உங்கள் வேலையை பாருங்கள், உங்கள் பையனை நாங்கள் படிக்க வைக்கிறோம் அப்படின்ட்டு கூட்டு வந்து நம்ம விடுதியில் சேர்த்து படிக்க வச்சு இன்றைக்கி காலேஜ் வரைக்கும் போயிருக்கான். நான் 1ஆவதுலேருந்து 5ஆவது வந்து இதே ஊரில் வந்து திருவள்ளுவர் குருகுரு ஆரம்ப பள்ளியில் தான் படித்தேன். அப்போ சீதா மகேந்திரன் வந்து இந்த ஸ்கூல் ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நான் படித்தேன். எங்கள் அம்மா அப்பா என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க, போது 10ஆவது வரைக்கும் படித்தது பெரிய விஷயம், ஸ்கூல்லாம் தேவையில்லை, படிச்சுட்டா அதுக்கு மேலே என்ன, இவனுக்கு 4 எழுத்து தெரியும், எங்கே போனாலும் படிப்பான் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு நான் வந்துட்டு சரி நம்மளும் கலண்டுடலாமா, போதும் ஜாலியாக ஊரை சுற்றுவோம், எல்லா பசங்களும் மாதிரி வியாபாரத்துக்கு போகலாம், ஜாலியாக இருக்கும், புதுசு புதுசாக முகத்தை பார்க்கலாம், புதுசு புதுசாக ஆட்களை பார்க்கலாம், அப்படி ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருந்துச்சு. சரி நம்ம தொடர்ந்து நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்காங்களே என்ன தான் விஷயம் வந்து மறுபடியும் 11th ஜாயின் பண்ணேன். நான் ஒரு சயின்ஸ் குரூப் எடுத்து படித்தேன். 11th 12th முடிச்சிட்டேன். அந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணேன். எல்லாருக்குமே 5ஆவது தான் படிக்கணும்னு ஆசையா? சரி, நீ படிச்சு என்ன ஆகுவ? இந்த நிறுவனம் ஆரம்பிக்கும் போது எனக்கு சின்ன வயசு தான். எனக்கு ஒரு 14 வயசு இருக்கும், எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு 24 வயசு தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் படிக்க வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு 100 குழந்தைங்கள செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அங்கங்கே எங்கள் கையில் இருக்க காசுக்கு அரிசி பருப்பு பாத்திரம்லாம் வாங்கி வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் சாப்பாடு போட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் என்ன பண்ணோம், ஊராக போய் டொனேஷன் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தெருவாக அது எப்படி சொல்கிறது, பிச்சை கூட சொல்லலாம், பிச்சை தான் எடுத்தோம். உண்மை சொல்கிறேன்னு. சில பேர் கொடுப்பாங்க, சில பேர் கொடுக்க மாட்டாங்க. அதிலெல்லாம் ரொம்ப மனசு சங்கடப்பட்டோம். இருந்தாலுமே அந்த விஷயங்களெல்லாம் தாண்டி இதை எப்படியாவது நம்ம ஒன்று ஆரம்பிச்சிட்டோம், அதில் வந்து பின்வாங்கக்கூடாதுன்ட்டு எங்களுக்கு ஒரு பெரிய வைராக்கியம். காலையில் 4 மணிலேருந்து நைட்டு 1 மணி வரைக்கும் எங்களுக்கு வந்து ரெஸ்ட்டே கிடையாது. வெளியில் போனால் டொனேட் கலெக்ட் பண்ணணும், இங்கே வந்தால் பசங்களை குளிப்பாட்டணும், சாப்பிட வைக்கணும். ஏன்னா அப்போல்லாம் வேலைக்கு ஆளுங்க, எங்களுக்கே சாப்பாடு வழி இல்லை, சம்பளமெல்லாம் போட்டு கட்டுப்படி ஆகாதுன்னு நாங்களே எல்லா வேலையும் செய்வோம். சமைக்கிறதுலேருந்து பிள்ளைங்கள ட்ரெஸ் பண்ணி விடுறது எல்லாமே நாங்கள் தான் செஞ்சோம். இப்போ 5 பேர் +2ல். சரி இவங்க 5 பேர் காலேஜ் போவீங்களா, கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? காலேஜில் போவீங்களா? பசங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. லீவெல்லாம் விட்டாச்சுன்னா கூட கூட்டு போயிடுவாங்க. திருப்பி கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறதெல்லாம் தெரியாது, நாங்கள் தான் திருப்பி போய் கூட்டு வரணும். அவங்க திடீர்னு பார்த்தா பழனியில் இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா திருவண்ணாமலையில் இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இருப்பாங்க. எங்கே இருக்கான்னு அப்போல்லாம் ஃபோன் வசதி கூட கிடையாது. நாங்கள் பஸ்லேயே தான் ரவுண்ட் அடித்து எங்கே இருக்காங்கன்னு விசாரித்து கொண்டு போய் கூட்டு வரணும். அதையெல்லாம் வந்து தாண்டணுங்கிறது ஒரு பெரிய சவாலாக தான் இருந்துச்சு எங்களுக்கு. விடுதி ஆரம்பித்து கொஞ்ச நாளில் ஜனங்க வந்து எங்களை பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் பசங்க வந்து
எங்கள் கூட இருந்தால் வியாபாரம் பண்ணுவாங்க. டெய்லி 2 ரூபாய் கிடைக்கும், ஒரு நாளைக்கு 10 மாலை கிடச்சா விற்றா 20 ரூபாய் கிடைக்கும். அப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணும்போது அப்போ நாங்கள் யோசனை பண்ணோம், இவங்களுடைய பிரச்சனை என்னென்னா இந்த தொழில் மூலயமா கொஞ்சம் பணம் வந்துச்சுன்னா இவங்க பிள்ளைங்களை படிக்க அனுமதிப்பாங்க போல இருக்குது. அப்புறம் நாங்களே ஒரு முடிவுக்கு வந்தோம். அப்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த தொழில் சம்மந்தமாக ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தோம். ஹேண்டிகிராஃப்ட் டிபார்ட்மெண்ட்னு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் இருக்குது. அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம். நம்ம போய் அவங்கள அணுகும்போது அவங்க முதல்ல எங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நாங்களும் விடலை, தொடர்ந்து போராடி எங்களுடைய அந்த பீட் ஜுவல்லரி அப்படின்ட்டு அந்த ஹேண்டிகிராஃப்ட் இந்த லிஸ்ட்டில் சேர்த்து இவங்களுக்கெல்லாம் அந்த கார்டு வாங்கி கொடுத்துருக்கோம். அதன் வழியாக இந்தியா ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் எக்ஸிபிஷன் நடக்குதோ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. பொதுவாக இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிளாட்பாரங்களில் ரயில்வே ஸ்டேஷனில் தான் கடை போட்டு விற்பாங்க. ஆனால் நம்ம இந்த வழிகாட்டுதல் பேரில் ஒரு நல்ல ஒரு ஸ்டால் போட்டு, ஒரு லைட்டு போட்டு, ஒரு ஃபேன் போட்டு, ஒரு டேபிள் கொடுத்து ஒரு வியாபாரம் பண்ணுறது இவங்களுக்கு வித்தியாசமாக இருந்தது. முத 10 காசு வட்டியில் வாங்கி பொழைச்சோம், ஒரு லாபமும் இல்லை. இப்போ அந்த 10 காசு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சுயமாக நம்ம சொந்த சரக்கை நம்மளே கட்டி நம்மளே கொண்டு போய் விற்று வருமானம் பார்க்குறோம். அமராவதி வந்து முதல்ல இந்த ஊரில் தங்க மாட்டாங்க, நாடோடித்தனமாக அவங்களும் மூவிங் ஆகிட்டே இருந்தாங்க. 2 குழந்தைங்க, ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, என்ன பண்ணுறதுன்னே அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் நம்ம நிறுவனத்துலேருந்து அவங்கள அணுகி இந்த கார்டு போட்டு கொடுத்து அவங்களுக்கு ஒரு 2-3 எக்ஸிபிஷன் கொடுத்து அதனால் அவங்க அதில் போய் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடச்சி நம்ம வீட்டிலே இருந்து இதை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்து இப்போ அந்த நாடோடி தளத்துலேருந்து அவங்க விடுபட்டிருக்காங்க. திடீர்னு எங்கேயாவது ஒரு ஊருக்கு விசிட் பண்ணால் எங்கேயாவது ஒரு குழந்தைய பார்த்தா எனக்கு அடையாளம் தெரியாது. அந்த குழந்தைங்க வந்து என்னை அடையாளம் கண்டு வந்து ஓடி வந்து நான் உங்கள் விடுதியில் படித்தேன் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ ஒரு டைம் வந்து ஒரு பொண்ணு காலேஜ் போயிட்டு இருந்தது ஒரு ஊரில். நான் சொன்னேன், உனக்கு எப்படி என்ன வந்துச்சு காலேஜெல்லாம் போகணும் அப்படின்ட்டு. எல்லாம் உங்களை பார்த்து தான் வந்துச்சு அப்படின்னு, நீங்கள் தான் எங்களுக்கு வழிகாட்டி முன்னோடி அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம அன்னைக்கு போட்ட ஒரு விதை வந்து இன்றைக்கி மரமாக முளைச்சிருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு.